தேர்தலுக்கு 10 மாத காலம் தான் இருக்கு. எல்லா தேர்தலில் நான்மலை கட்சி இன்னும் பழைய மாதிரி தனித்து போட்டிடுற மாதிரி இருக்கலாம். உங்களை கூட்டணி கூப்பிடுறதா நிறைய வெளியில பேச்சுகள் எடுப்படுது. உங்களுடைய இது எதுவும் மாற்ற முடியும்? எனக்கு ஒரே மாற்றம் தான், இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுவதுதான் என்னுடைய நோக்கமும் கனவும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டணி என்பது கிடையாது. தனிச்சுதான் நாங்க போட்டிடுவோம். என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்க போராடுவோம். அதுல நான் பாதிக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சு களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருக்கு? அதாவது ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேக்குறேன், பொதுவான ஆளுங்க நீங்க எல்லாம் திமுகவை ஒழிக்கணும், எல்லாரும் ஒரு அணியில இருந்து. அந்த அணி பிஜேபி வரவிட்டப்படாது, எல்லாரும் ஓரணியில் இருந்து. இங்க பாருங்க, பிஜேபியை ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும், இங்கிட்ட அதிமுக. எங்களுக்கு ஒரு அணி இருக்குது, இது ரெண்டையும் ஒழிக்கணும். இதுதான் எங்களுக்கு. இப்ப இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது, இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இல்ல. அதனாலதான் ரெண்டு கையிலையும் கத்தி எடுத்து சுத்துறோம் நாங்க. இது மறுபடியும் நெருப்பை வச்சு அணைக்க முடியாது. தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகன் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்றாரு. அதையதான் இறைமகன் இயேசுன்னு சொல்றாரு. அதையதான் பகவான் கிருஷ்ணரும் போதிக்கிறார். தீமைக்கு தீமை மாற்று அல்ல, அதனால தீமைக்கு நன்மை தான் மாற்று. இதை ஒழிக்கணும். அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்துக்கிட்டு அதை ஒழிக்க, அதை சேர்க்கிற ஒரு கொள்கை சொல். திமுக தன் ஆட்சியின் சாதனை, என் ஆட்சியின் இது நோக்கம் இதுன்னு சொல்லி போட்டு கேட்கணும். பிஜேபின்னு ஒரு கட்சியில் என்ன உனக்கு ஏதாவது பாலிசி இருக்கா? பொலிட்டிக்கல் உனக்கு ஏதோ அரசியல் கோட்பாடு இருக்கா? ஒண்ணுங்க. இப்ப திமுக ஒழிக்கணும், ஒழிச்சிட்டு யாரு? அதை விட கொடுமையை கொண்டு உட்கார வைக்கிறதா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க 2 கொடுமை திங்குன்னு அடிச்சாம்பாங்க எங்க ஊர்ல, நம்ம அம்மா. அந்த கதையாயிரும். அதனால இது நமக்கு சரி வராது. நாங்க தனிச்சுதான் மக்களோடு மக்களுக்காக நின்று போராடும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது மார்க்கெட்டிங் எப்படின்னா, ராமரை வச்சு ரொம்ப நாள் ஜெய் ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அப்ப ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிக்காம மேல ஒரு செட்டு மாதிரி போட்டு டக்குன்னு என்ன திறந்து விட்டுட்டாரு. அந்த தேர்தலுக்கு முன்னாடி திறந்துடணும்னு. அப்ப அயோத்தியில இவங்க ஒரு வேட்பாளரை போட்டாங்க. அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொகுதியில நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாரு. அதோட ராமருக்கு மதிப்பு போயிடுச்சு, மார்க்கெட் போயிடுச்சு. அப்ப ஜெய் ஸ்ரீராம் போயிடுச்சு. இங்க ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தாங்க. உங்களுக்கு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்க தமிழ் கடவுளை தொடுறாங்க. அப்ப அங்க பூரி ஜெகநாதரை எடுத்து அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க. கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க, அது எடுவல்ல. இங்க சிவனை எடுத்தாங்க, அது ஏறவே இல்லை. இப்ப கடைசியா யாருன்னா, இங்க நாங்க முருகன் என் மூதாதையின் முப்பாட்டன் திருமுருக பெருவிழான்னு எடுத்து அது பண்ணோம்னா எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா திமுகவே முருகன் மாநாடு போட்டுச்சுல்ல. முருகன் மாநாடை போட்டு வெது என்று 50,000 பேருக்கு இட்லி போட்டோம், நல்ல சாம்பார் போட்டோம். அது மாதிரி இவங்க தொட்டு பாக்குறாங்க. நீ என்ன காவடி எடு, எவ்வளவு ஆடு, எவ்வளவு மாநாடு போடு, முருகான்னு சொல்லு, அவன் முகம் வரும். அதுக்கப்புறம் என் பேர என் முந்தா வரும். நீ என்ன கத்துனாலும் முருகன்னா அது நீ என்ன மாநாடு போட்டாலும். இப்ப அவரை தொட்டு பாக்குது, தமிழர்களுடைய ஓட்ட பறிக்கலாமான்னு. நான் முருகன் சரி, முருகன் யாருன்னு பேசுவோம். தமிழ் இறை, அவனுக்கு நான் கேட்கறத கேட்பியா? என் இறைக்கு முன்னாடி தமிழ்ல மந்திரம், திருப்புகழ் பாடு, திருமுருகாற்றுப்படை போது இல்ல திருப்புகழை பாடு, தமிழில் சொல்லு. கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு, அவனை போற்றி பாட என்ன தமிழ் இல்லையே? அதான் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதுல ஒரு அரசியல் இருக்குது.